ஒரு கதைக்குள்ள பல கிளை கதைகள் தான் போகக்கூடாதே தவிர பல எமோஷன்ஸ் கேப்சர் ஆகணும். ஒரு கண்டென்ட் தான், ஆனால் அதுக்குள்ள எல்லா எமோஷன்ஸும் இருக்கணும். அப்போதான் பார்க்குறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு மாதிரி ஹாப்பி மூடில் இருப்பாங்க, திடீர்னு சோகமாயிடுவாங்க, அழுவாங்க, நம்ம கதையோட அவங்க கனெக்ட் ஆவாங்க. ஒரே எமோஷனில் நீங்கள் போய் இந்த ஆம்பளை வந்து ஓடிக்கிட்டே இருக்கான், உழைச்சிக்கிட்டே இருக்கான்னா, ஆண்கள் எல்லாம் வந்து பற்றி அவன் நம்மளை மாதிரியே இப்போ அவன் கஷ்டப்படுறான்னு ஒரு மூடில் போயிடும். பொம்பளைங்கன்னா அப்புறம் எது கல்யாணம் பண்ண, கல்யாணம் பண்ணால் எங்களை காப்பாற்ற வேண்டியதுதான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வேற வேரியேஷனே வராது. ஒரு பொம்பளை நீங்கள் ஹீரோ ஆக்குங்க உங்கள் கதைக்கு. இது என்னோட கருத்து. ஆஸ் அ டைரக்டராக முடிவு உங்களோடது. நீங்கள் வந்து ஒரு பொம்பளையை ஹீரோவாக ஆக்கிட்டு அந்த பொம்பளை இஎம்ஐ பண்ணும் போதெல்லாம் இவனும் மாரல் சப்போர்ட் பண்ணலாம். தவறு ஒருத்தரால் மட்டும் நடக்காது. பிகினிங்லேயே அவன் தடுத்து இருந்தால் பிரச்சனை இல்லை. அவன் பிகினிங்கில் தட்டி கொடுத்துட்டான், சமாளிக்க முடியுன்ற கடனை. இவன் தான் சமாளிக்கிறானே நம்ம மேலே மேலே போய் இன்னைக்கு தலைமுழுகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. கடன் அதிகமானதுனால தற்கொலை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுற நிலைமைக்கு வரணும். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி ஒன்று பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த கதைக்குள்ள அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். அழுத்தம் அதிகமாக இருக்கிற எல்லா கதைகளும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனிதனோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதுனால அந்த கதைகள் பெருசாக பேசப்பட்டு முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சார்.